தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 8/1/2017 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் காலை 9:21 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி, சர்வ ஏகாதசி, கார்த்திகை விரதமும் இருக்கிறது. இன்றைக்கு பரமபத வாசல் திறப்பு விழா. சகல விஷ்ணு ஆலயங்களிலும் இன்றைக்கு சொர்க்கவாசல் திறப்பார்கள். இந்த சொர்க்கவாசல் எதற்காக திறக்கிறார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் நம்ம புண்ணியம் செய்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், பாவம் செய்தால் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்வார்கள். இந்த புண்ணியம் செய்கிறதுக்கு ஒரு நினைவுறுத்துகிற வண்ணமாக இந்த ஒரு விழா. சொர்க்கவாசலில் நீங்கள் நுழைகிற பொழுது நீங்கள் என்ன நினச்சிக்கணும், நாமும் இனிமேல் புண்ணியம் செய்ய வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இதுவரை செய்த பாவங்களையெல்லாம் விட்டு தள்ளுங்கள், இனியாவது நாம் புண்ணியத்தை சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு மேலோங்கணும். அதிலே நாம் நுழைந்து விட்டு வந்து அந்த இறைவனை கும்பிடுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தூய்மை அடைகின்றன. நீங்கள் நினைத்ததெல்லாம் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு விஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதிகாலையிலேயே விஷ்ணு ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். சகல விஷ்ணு ஆலயங்களிலும் இன்றைக்கு இந்த பரமபத வாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறும். ஸ்ரீரங்கத்திலே பார்த்தாலும் சரி, திருப்பதியிலே பார்த்தாலும் சரி, எல்லா ஊர் விஷ்ணு ஆலயங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக வந்து அந்த சொர்க்கவாசலுக்குள் முண்டியடித்து கொண்டு நுழைவார்கள். பொதுவாக நின்ற கோலம், அமர்ந்த கோலம், படுத்த கோலம்னு 3 கோலங்கள் பரந்தாமனுக்கு உண்டு. நின்ற கோலத்திலே சில இடங்களிலே இருக்கும், சில இடங்களிலே விஷ்ணு படுத்த கோலத்திலே காட்சி கொடுப்பார், சில இடங்களிலே அமர்ந்த கோலத்திலே காட்சி கொடுப்பார். எப்படி இருந்தாலும் அதை எப்படி சொல்வார்கள்னா, சிவனுடைய அருள் பெற வேண்டுமானால் அபிஷேக பிரியன் சிவபெருமான் அபிஷேகம் செய்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து 45 நாள் அபிஷேகம் செய்தால் நம்மளை பற்றி அவர் சிந்திப்பாராம், நமக்கு வரம் கொடுப்பார். அதே நேரத்தில் விஷ்ணுவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா விஷ்ணு அலங்கார பிரியர், அவரை அலங்கரித்து பார்க்க வேண்டும். பட்டு பீதாம்பரதாரி, பட்டால் அலங்கரித்து இனிப்பு நைவேத்தியம் வைத்து அக்காராடி சல் மாதிரி வைக்கணும். அப்படியெல்லாம் வைத்து அவருடைய அருளை பெற வேண்டும். நவகிரகத்தினுடைய அருள் பெற வேண்டுமானால் நவகிரகங்கள் துதிப்பிரியர், சிவன் அபிஷேக பிரியன், விஷ்ணு அலங்கார பிரியன், நவகிரகங்கள் துதிப்பிரியர்கள். ஆகையினாலே அந்த அடிப்படையில் இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த விஷ்ணுவை நாம் போய் வழிபட்டு விட்டு அவல் நைவேத்தியம் வீட்டிலே வைத்து கும்பிட வேண்டும். அவல் வைத்தால் ஆவல் நிறைவேறும். அவல் நைவேத்தியம் வைத்து பகல் முழுவதுமே நாம் விரதம் இருக்க வேண்டும். இரவும் கண் விழித்து இருக்க வேண்டும். கண் விழித்து இருந்து மறுநாளும் நாம் சேவித்து வழிபட வேண்டும். இன்றைக்கு முழுவதுமே செட்டிநாட்டு பகுதியிலே பார்த்தால் மிக அற்புதமாக விழாக்கள் நடக்கும். அங்கே அவர்கள் செல்வதெல்லாம் அவல் நைவேத்தியமும் செய்து அதோடு நெல்லிக்காயும் வாங்கி சாப்பிடுவார்கள். நெல்லிக்காய் இலக்குமி வாசம் செய்கிற அந்த நெல்லி மரத்திலிருந்து வருகிற காய். ஆகையினாலே அதையும் அவர்கள் உணவிலே சேர்த்துக்கொள்வார்கள். இதற்கென்று பிரத்யேகமாக உணவுகள் செட்டிநாட்டு பகுதியிலே தயாரிப்பார்கள். இந்த விழா காலங்களிலே பார்த்தால் பொங்கல் என்று வருகிறது. அந்த பொங்கலுக்கு வருகின்ற பொழுது கூட்டுக்குழம்பு என்று வைப்பார்கள். மனிதர்கள் கூட்டாக வாழ வேண்டும், பகை ஏற்படக்கூடாது, ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று கூட்டுக்குழம்பாக அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து வைப்பார்கள். அதேபோல இன்றைக்கு அவர்கள் வைக்கின்ற இதில் பகலிலே பலகாரம் சாப்பிட வேண்டும், இரவிலேயும் பலகாரம் சாப்பிட வேண்டும். மறுநாள் அதிகாலையிலே இந்த ஏகாதசி முடிந்து துவாதசி வருகின்ற பொழுது அகத்திக்கீரை சாப்பிடுவார்கள், நெல்லிக்காய் போட்ட குழம்பு வைப்பார்கள், கருணைக்கிழங்கெல்லாம் வைத்து சாப்பிடுவார்கள். முதல் நாள் விரதம் இருந்த அந்த குடல் உறிஞ்சிகள் எல்லாம் ஈர்த்து கொள்கிற ஆற்றல் இருக்கும். எனவே நல்ல சத்துள்ள உணவுகளாகவும் தேவைப்பட்ட உணவுகளாகவும் இருப்பதற்காக மறுநாள் இணைத்துக் கொள்வதில் ஆரோக்கியமும் இருக்கிறது. அதே நேரத்தில் பக்தி உணர்வும் மேலோங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி என்பதனாலே நீங்களும் சொர்க்கவாசலுக்குள் நுழைந்து அந்த எம்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். பரமபத வாசலுக்குள் நீங்கள் நுழைந்து விட்டு வந்து அங்கே இருக்கிற விஷ்ணுவையும் இலக்குமியையும் வழிபட்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது, கார்த்திகை விரதமும் இருக்கிறது. எனவே கந்த பெருமானையும் நீங்கள் சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நின்றுவிடும், வளர்ச்சி கூடும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கூட இருப்பவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். அந்நிய தேசத்திலிருந்து கூட அனுகூல தகவல் வந்து சேரும். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றமான முக்கிய புள்ளிகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும்.
ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும், எதிரிகள் விலகுவார்கள். லாபம் எதிர்பார்த்தபடியே தொழிலில் வந்து சேரும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, நீங்கள் நினைத்தது நிறைவேற இன்று விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். விரயங்களை சமாளிக்க மாலை நேரத்தில் உங்களுக்கு வரவுகளும் வந்து சேரும். உங்களுக்கு அலைபேசி வழியில் வருகிற தகவல் அனுகூல தகவலாக இருக்கப் போகிறது. உற்றார் உறவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். இன்றைக்கு மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கும். உத்தியோக மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்க நீங்கள் விஷ்ணுவை வழிபட வேண்டிய நாள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொது நலத்தில் அதிக ஆர்வமும் ஏற்படும். புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு செயல்பட்டவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. இறை வழிபாட்டால் தான் இனிமை காண முடியும். சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி வரலாம். குழந்தைகளாலும் பிரச்சனை, குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை என்ற நிலை வருகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கோவிந்தன் புகழ் பாடுங்கள். வைகுண்ட ஏகாதசி என்பதனாலே விரதமிருந்து விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கட்டட திறப்பு விழாக்கள் பற்றி சிந்திப்பீர்கள். கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும். அரசியலில் அதிக ஈடுபாடு செலுத்துவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். உடல்நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். தொழில் முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். அலைபேசி வழியில் வருகிற தகவல் உங்களுக்கு அனுகூலமானதாகவே இருக்கும். விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். விஷ்ணு வழிபாடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கூடுகின்ற நாளாக கூட இந்த நாளை கருதலாம். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீர்கள். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, கலக்கங்கள் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பகல் இரவாக பாடுபட்டும் பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு பலன் காணப்போகின்றார்கள். நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் அருகிலேயே இருப்பார்கள். அது மட்டும் அல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலப்போகின்றது. புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைக்கு விடுமுறை நாள் என்பதை முன்னிட்டு நீங்கள் வெளியூர் செல்ல ஏதேனும் திட்டங்கள் தீட்டியிருந்தால் மாலை நேரத்தில் அது வெற்றி பெறும். இன்றைக்கு விஷ்ணு வழிபாடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான். அந்த சனிக்கு உரிய தெய்வமாக விளங்குபவர் விஷ்ணு பகவான். அவருக்குரிய ஏகாதசி இன்றைக்கு வருகின்றது. வைகுண்ட ஏகாதசி என்பதால் நீங்கள் முழுமையாக விரதம் இருந்து இன்றைக்கு பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டால் பெருமைகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. வீடு இடம் வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்போடு முன்னேற்றம் காணப்போகின்றீர்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மீனராசி நேயர்களே, வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். இன்றைக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடலாம். இடமாற்றம், வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். குறு பார்வை ராசியில் பதிவதால் குழப்பங்கள் அகலும். மாலை நேரத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கலாம். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.